நான் லவ் பண்ணுற பையனை தன்னுடைய அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பொண்ணு அவங்க அப்பாவை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா தெரியாமல் அந்த பொண்ணோட ஸ்கர்ட்டில் கையை வச்சிடறான். அது டக்குன்னு அந்த பொண்ணு மூவ் பண்ணும் போது அது கையோட வந்துடுது. இவன் உடனே சாரி மேடம் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் அது எப்படி தெரியாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவனோட லவர் இது என்னோட பாய் ஃப்ரெண்டு இப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவளோட அப்பாவும் கண்ணு முன்னாடி தானே பார்த்தா இப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி இவன் பண்ண மாட்டான் நீ சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவளோட லவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் போட்டர் இங்கே கழட்டி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவன் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. இவனுக்கு அந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம வெளியே வந்துடுறான். நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன போய் இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்க அப்பா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்தா திடீர்னு அவருடைய பர்ஸ் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுன்னா நீங்க பேசுற அமௌண்ட் கொடுக்காம கம்மியா கொடுத்துட்டு போறீங்கன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா 1 மந்த் கழிச்சு தன்னோட பொண்ணை இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வராரு. எதுக்குன்னா உனக்கு ஒன்று புதுசா ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கான், அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி நீ ஜஸ்ட் பாரு, அதுக்கப்புறம் பிடிச்ச கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுவாரு. இவர் இப்படி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள இவர் பார்த்த மாப்பிள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் அதே பொண்ணு சர்வீஸ் பண்றதுக்கு அங்க வர உடனே நீ இன்னும் இங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கே, உன்னாலதான் என்னோட லைஃபே போச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்களோட அப்பாவும் சந்தேகத்திலே பார்ப்பாரு. மறுபடியும் இந்த பொண்ணு அன்னைக்கு என்ன பண்ணாலும் அதே மாதிரி மறுபடியும் பண்ணலாம். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா தெரியாமலாம் அந்த ஸ்கேட்டை பிடிச்சிருக்க மாட்டான். இவ தான் ஒரு ஸ்டிக்கரை இவனோட கையில விட்டுட்டு மூவ் பண்ணும்போது அது டக்குன்னு ரிமூவ் ஆயிடுது. மறுபடியும் இந்த மாதிரியே நடக்கிறத பார்த்தா இவளுடைய அப்பா உடனே என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் ஒரு ஸ்கேம், நீ நம்பாத, இங்க பாரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு ஷாக்ல பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவளுடைய அப்பா இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு எல்லாத்துக்கிட்டையும் பண்ணி காசை பிடிங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கும் போது இவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். இவன் உடனே இந்த பொண்ணு தான் பண்றாளா இல்ல நீங்க சொல்லி பண்றாளான்னு சொல்லி கேட்கும் போது இவர் கூட்டிட்டு வந்த அந்த மாப்பிள்ள டென்ஷனாகி அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் எல்லாமே பார்த்துட்டேன், அதனால தான் இன்னைக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக நானே இதே மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு, இவருக்கு தன்னோட பொண்ணை லவ் பண்ற பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னோன்னா இவருக்கு தான் பொண்ணை லவ் பண்றது பிடிக்காம அவனுடைய கேரக்டர் எப்படியாவது தப்பா காமிச்சு அவனை பிரேக்கப் பண்ண வச்சுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே இவரோட அப்பாவோட செட்டப். இந்த விஷயம் உன்னுடைய லவ்வர்கிட்ட சொன்னோன்னே டேடி நீங்க இப்படி பண்ணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை நம்பி தானே உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புற. அவருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல.